Hello guys, welcome back. So நம்ம இப்போ ஜாவாவோட ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ். ஓகே, ஸோ வேரியபிள் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கக்கூடிய ஒரு இடம் தான் வேரியபிள். ஜாவாவில் ஒரு வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணுவாங்க அப்படின்னா, நான் ஒரு எக்ஸாம்பிள் எழுத போகிறேன். இப்போது int age is equal to 28. ஓகே, இப்போதைக்கு நம்ம சின்டாக்ஸ் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே ஒன்றுனா என்னன்னு சொல்லி அப்கமிங் வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ட் அப்படிங்கிறது தான் வந்து டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அண்ட் ஏஜ் அப்படிங்கிறது தான் வேரியபிள் நேம், அண்ட் 28 அப்படிங்கிறது வந்து வேல்யூ. ஓகேவா? வேரியபிள் நேம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அந்த வேரியபிள் என்ன பண்ணுது அப்படின்னா 28 அப்படிங்கிற நம்பரை இந்த ஏஜ் அப்படிங்கிற வேரியபிள் நேமில் ஸ்டோர் பண்ணுது. அந்த ஏஜ் என்ன டைப்? இன்ட் டைப். ஓகேவா? இந்த டைப் அப்படின்னு சொல்கிறேன்ல, இதுதான் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஜாவாவில் 2 டைப்ஸ் இருக்குது. ஓகேவா? அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப், அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் டேட்டா டைப். ஸோ இதை பற்றி இன்டெப்த்தாக அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஓகே, இப்போதைக்கு ஒரு ஷார்ட் ரீகேப். ஒரு வேரியபிள் ஜாவாவில் எப்படி டிக்ளேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கு பார்த்த எக்ஸாம்பிள் தான் int age is equal to 28. ஸோ இதில் ஏஜ் அப்படிங்கிறது வேரியபிள் நேம் அண்ட் இன்ட்டுங்கிறது டேட்டா டைப். ஓகேவா? ஸோ டேட்டா டைப் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ப்ரிமிட்டிவ் அண்ட் ஒன்று ரெஃபரன்ஸ் டேட்டா டைப். ஸோ அதை பற்றி நம்ம இப்போது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.